வணக்கம் நண்பர்களே. நம்ம சமையலறையில தினமும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சிறிய மசாலா பொருள் தாங்க. ஆனா அதுல மறைந்திருக்கக்கூடிய மருத்துவ சக்தி பற்றி பலருக்கும் தெரியாது. அந்த அற்புதமான பொருள் தாங்க ஏலக்காய். தினமும் வெறும் 2 ஏலக்காய் சாப்பிடுவதால உடலுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்? எந்த நோய்களுடைய அபாயத்தை குறைக்க இது பயன்படுது? யாரெல்லாம் இதை சாப்பிடலாம்? யாரெல்லாம் இதை சாப்பிடக்கூடாது? யாரெல்லாம் ரொம்பவுமே கவனமா இதை எடுத்துக்கிறணும்? இதை சாப்பிட்டால் என்ன ஆகும்? அதிகமா சாப்பிட்டால் என்ன விளைவுகள் ஏற்படும்? இது சாப்பிட்றதுக்கான சரியான நேரம் எது? ஏன்னா சரியான நேரத்துல எடுத்துக்கிட்டா தானே அதனுடைய முழுமையான பலன்கள் கிடைக்கும். ஸோ சாப்பிட்றதுக்கான சரியான முறைகள் எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு இது முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும். இது உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோவாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். ஏலக்காய் மசாலாக்களுடைய ராணி என்று அழைக்கப்படும். இதுல நிறைந்திருக்கக்கூடிய சத்துக்கள் ஆன்டி ஆக்சிடென்ட், விட்டமின் சி, பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், இரும்புச்சத்து, நார்ச்சத்து, சினோவல், டெர்பன், லினோனல் போன்ற மருத்துவ குணமுள்ள இயற்கையான எண்ணெய்கள் இதுல இருக்குது. இவை அனைத்தும் தான் உடலை பல நோய்கள்ல இருந்து பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ நிறைய ஊட்டச்சத்துக்கள் கொண்டது ஏலக்காய். ஏலக்காயை எடுக்கிறதுனால உடல்ல ஏற்படக்கூடிய நன்மைகளை பார்க்கலாம். அதுல முதலாவது நன்மை, செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. உணவு சாப்பிட்ட பிறகு வயிறு உப்பசம், அஜீரணம், வாய்வு தொல்லை, வயிற்றுல எரிச்சல் இதெல்லாம் இருந்துச்சுன்னா இதை குறைக்கிறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. இதுல இருக்கக்கூடிய இயற்கையான எண்ணெய் செரிமான சுரப்பிகளை தூண்டுறதுக்கு பயன்படுது. இதனால உணவு எளிதிலேயே ஜீரணமாகும், வயிறு லேசாக இருக்கும், வாய்வு தொல்லை குறையும். ஸோ உணவு சாப்பிட்ட பிறகு நீங்க ஒரு ஏலக்காயை வாயில போட்டு மென்று சாப்பிட்றது சிறந்த ஆரோக்கியத்தை கொடுக்கும். அடுத்து இரண்டாவது நன்மை, வாய் துர்நாற்றத்தை குறைக்கிறதுக்கு நீக்கிறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. பல உணவுகள் சாப்பிட்ட பிறகு ஏலக்காயை வாயில போட்டு மென்றா அந்த அந்த ஸ்மெல்லு, வாயில் இருக்கக்கூடிய அந்த உணவுகளுடைய ஸ்மெல்லு போயிடும். சிலருக்கு நார்மலாகவே வாயில் ஸ்மெல் வரும், பேசும்போது ஒரு கெட்ட வாடை வரும். இதுக்கு காரணம் என்னன்னா அவங்க வாயில் பேட் பாக்டீரியாக்கள் இருக்கிறதுனால தான். இந்த ஏலக்காயை எடுத்து அவங்க வாயில் போட்டு டெய்லியும் ப்ரஷ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஏலக்காயை வாயில் போட்டு நல்லா மென்றுட்டா அந்த ஏலக்காயில் இருக்கக்கூடிய ஜினால் என்ற பொருள் வாயில் இருக்கக்கூடிய அந்த பேட் பாக்டீரியாக்கள் எல்லாத்தையுமே குறைச்சிரும், வெளியேற்றிடும். இதனால அந்த பேட் ஸ்மெல்லு போயிடும். வாய் ரொம்பவே புத்துணர்ச்சியாக இருக்கும். துர்நாற்றம் குறைஞ்சு ஈறுகளுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும். நிறைய பேர் வெளியில் சொல்லவே முடியாது, வெளியில் சிரிச்சு கூட பேச மாட்டாங்க. ஏன்னா அந்த பேட் ஸ்மெல்லு வர்றதுனால அவங்க 2-3 டைம் கூட ப்ரஷ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஸ்மெல்லு இருந்துகிட்டே இருக்கும். அது வாயில் இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாக்கள்னால தான் அது வருது. அது ஏலக்காயை நீங்கள் எடுக்க எடுக்க அது சரியாயிடும். அடுத்து மூன்றாவது நன்மை என்னன்னா, ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. ஏலக்காயில பொட்டாசியம் அதிகமாக இருக்குது. இது உடல்ல சோடியத்துடைய தாக்கத்தை சமநிலைப்படுத்துறதுக்கு பயன்படுது. இதனால ரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டுல இருக்கிறதுக்கு பயன்படுது. இதயத்துடைய வேலையை சீரா நடைபெறதுக்கு பயன்படுது. அதனால ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க ஏலக்காயை பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய ரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டுல வர ஆரம்பிக்கும். அடுத்து நான்காவது நன்மை, இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. ஏலக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கு பயன்படுது, ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதுக்கு பயன்படுது, இதய செல்களை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. இதனால தான் இதய ஆரோக்கியத்திற்கு இது ஒரு ஆதரவான ஒரு உணவா கருதப்படுது. அடுத்து ஐந்தாவது நன்மை, நோய் எதிர்ப்பு சக்தியா அதிகப்படுத்துறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. ஏலக்காயில இருக்கக்கூடிய பல தாவர வேதிப்பொருட்கள் உடல்ல இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கலை எதிர்த்து போராட செய்யும். இதனால இம்யூனிட் பவர், அதாவது நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவாக்கப்படும். இதனால வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்றுகளை எதிர்த்து போராடும் தன்மை உடலுக்கு கிடைக்கும். சிலருக்கெல்லாம் அடிக்கடி சளி, இருமல் இதெல்லாமே ஏற்படும். ஆனா அந்த சளி, இருமல் வரதை குறைக்கிறதுக்கு ஏலக்காய் முக்கிய பங்கு வகிக்குது. சளி, இருமல் இருந்தா கூட அந்த டைம்ல ஏலக்காயை தட்டி நம்ம பால்ல போட்டு இல்ல டீல போட்டு குடிக்கிறதுனால தொண்டை வலி குறையும், சளி இலக ஆரம்பிக்கும், மூக்கடைப்பு இதெல்லாம் குறையும். நம்ம பாட்டி வைத்தியத்துல நம்ம ஏலக்காயை பயன்படுத்துவோம். ஸோ ஏலக்காய் ஒரு சிறந்த ஒரு வலி நிவாரணியா இருக்குது.
அடுத்து 6வது நன்மை, கல்லீரல ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, ஏலக்காயில இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்ஸிடென்ட்கள் கல்லீரலுடைய செல்கள ஆக்ஸிடேட்டிவ் சேதத்துல இருந்து பாதுகாக்கிறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. கல்லீரல ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. அதே மாதிரி கல்லீரல்ல இருக்கக்கூடிய நச்சுக்கள வெளியேற்றத்திற்கும், அத சுறுசுறுப்பா இயங்க வைக்கிறதுக்கும் ஏலக்காய் பயன்படுது. அடுத்து 7வது நன்மை, உடல்ல இருக்கக்கூடிய அலர்ஜிய குறைக்கிறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. நீண்ட காலமா உடல்ல அலர்ஜி இருந்துச்சுன்னா, அது பல நோய்களுக்கு காரணமா இருக்கும். அதனால ஏலக்காய எடுக்கும் பொழுது, ஏலக்காயில இருக்கக்கூடிய சில சேர்மங்கள் அலர்ஜிய குறைக்கும் தன்மை கொண்டது அப்படின்னு ஆய்வுகளும் தெரிவிக்கிறது. ஸோ நீங்க ஏலக்காய அடிக்கடி உணவுல சேர்க்கும்போது, அந்த அலர்ஜிகள் எல்லாமே போக ஆரம்பிக்கும். சிலருக்கு அலர்ஜி காரணமா தான் மூட்டு வலி, முழங்கால் வலிலாம் இருக்கும். ஸோ அதனால தான் மூட்டுகள சுத்தி வீக்கம், வலி இதெல்லாம் வரும். ஆனா ஏலக்காய பயன்படுத்தும்போது அந்த அலர்ஜிகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். அடுத்து 8வது நன்மை, சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த உணவா ஏலக்காய் இருக்குது. ஏலக்காய் மட்டும் சர்க்கரை நோயை குணப்படுத்தாது. ஆனா அதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்ஸிடென்ட்டுகளும், நார்ச்சத்தும் என்ன பண்ணுதுன்னா, சர்க்கரை அளவ மெயின்டெயின் பண்றதுக்கு பயன்படுது. அதனால நீங்க மருத்துவர் குடுத்த மருந்து மாத்திரைய எடுத்துக்கிட்டு, ஏலக்காய் சார்ந்த உணவுகள எடுக்கும்போது, அது சர்க்கரைய உயர்த்தாம, அது மெயின்டெயின் பண்றதுக்கு ஏலக்காய் பயன்படுது. அடுத்து 10வது நன்மை, உடல் எடைய கட்டுப்பாட்டுல வைக்கிறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. செரிமானத்த சீரா வைக்கிறதுக்கும், மலச்சிக்கல சரி பண்றதுக்கும் பயன்படுது. அதே மாதிரி அதிகம் பசி ஏற்படுதுல்ல, அந்த அதிகமா பசி ஏற்படுறத குறைக்கிறதுக்கும் ஏலக்காய் பயன்படுது. இது மெட்டபாலிசத்த பூஸ்ட் பண்ணும். ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட்டு மெட்டபாலிசத்த இன்கிரீஸ் பண்ணணும். ஸோ மெட்டபாலிசத்த அதிகப்படுத்துறதுக்கு நீங்க ஏலக்காய் தண்ணிய எடுத்துக்கிட்டா போதும். ஏலக்காய் தண்ணிய எடுக்க எடுக்க உடல்ல மெட்டபாலிசம் அதிகமாகி, உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் எல்லாமே குறைஞ்சு உடல் எடை குறையிறதுக்கு இது பயன்படும். அது மட்டும் இல்லாம நீங்க ஏலக்காய் எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே நீங்க உடற்பயிற்சியும் சேர்த்து செய்யணும். அது கூடவே உணவு முறைகளையும் நீங்க சரியான உணவு முறை, உடற்பயிற்சி 2யுமே சேர்த்து செய்யும்போது நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ ஏலக்காய் தண்ணி மட்டும் எடுத்தா உடல் எடை குறையாதுங்க. ஏலக்காய் தண்ணி கூட உடற்பயிற்சி கண்டிப்பா நீங்க எடுக்கணும். அடுத்து 10வது நன்மை என்னன்னா, மன அழுத்தத்த போக்குறதுக்கு ஏலக்காய் ஒரு சிறந்த உணவா இருக்குது. இப்ப இருக்கிற காலகட்டத்தில சின்ன குழந்தைகள்ல இருந்து வயதானவர்கள் வரை அனைவருக்குமே மன அழுத்தம் இருக்குது. ஸோ இந்த மன அழுத்தத்திலிருந்து வெளிவர்றதுக்கு ஏலக்காய நம்ம டெய்லி ஒரு ஏலக்காய வாயில போட்டு நல்லா மென்றுட்டு வரலாம். இல்லன்னா ஏலக்காய் தண்ணி வச்சு நம்ம குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஏலக்காயோட வாசனை, ஏலக்காயில இருக்கக்கூடிய அந்த சத்து நம்மளுடைய ஹார்மோன்ஸ போய் தூண்டி அந்த மன அழுத்தத்த ரிலீஸ் பண்ணும். ஸோ மன அழுத்தத்த குறைக்கிறதுக்கு ஏலக்காய் ஒரு சிறந்த உணவா இருக்கு. ஏன்னா, இப்ப இருக்கிற எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற அந்த உலகத்துக்குள்ள நம்ம எல்லாருமே இருக்கிறோம். ஸோ அத சரி பண்றதுக்கு ஏலக்காய் ஒரு சிறந்த உணவா இருக்கு. ஸ்ட்ரெஸ்ஸ குறைக்கிறதுக்கு. அது கூடவே இந்த ஏலக்காய் கூடவே சில ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதுக்கான சில ஆக்டிவிட்டீஸ்கள் நீங்க மூச்சு பயிற்சி, யோகா இந்த மாதிரி எல்லாம் செய்யலாம். அடுத்து ஏலக்காய் எடுக்க எடுக்க நல்ல ஒரு தூக்கம் கிடைக்குங்க. சிலருக்கெல்லாம் தூக்கமின்மை பிரச்சனை இருக்கும். முக்கியமா 60 வயதிற்கு மேல இருக்கிறவங்களுக்கு தூக்கமே வராது. ஸோ அப்படி தூக்கம் வராம இருக்கிறவங்க நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி 1 கிளாஸ் பால்ல ஒரு ஏலக்காய் நல்லா தட்டி போட்டு, அதில சிறிதளவு மஞ்சள் எல்லாத்தையுமே போட்டு நீங்க குடிச்சீங்கன்னா, நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கும். அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான நன்மை என்னன்னா, ஆண்களுக்கு தேவையான அந்த ஆண்மை பவர். அதாவது ஹார்மோன பூஸ்ட் பண்ற வேலைய ஏலக்காய் செய்யுது. ஏலக்காய் எடுக்கும்போது உடல்ல ரத்த ஓட்டம் சீராக இயங்க ஆரம்பிக்கும். இது நரம்புகளையும் பலப்படுத்தும். அதே மாதிரி ஆண்களுக்கு தேவையான அந்த எனர்ஜி, ஸ்டாமினாவ குடுக்குறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. அதனால தான் ஏலக்காய் சாப்பிட்டால் குதிரை பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ஏலக்காய நீங்க தொடர்ந்து எடுக்கும்போது நல்ல ஒரு மாற்றம் உடலுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ உங்க கால்ல இருந்து தலை வரைக்கும் ரத்த ஓட்டம் சீரா இயங்கும். நரம்புகள வலிமையா வச்சுக்கிறோம். உங்களுக்கு தேவையான எனர்ஜியும் கொடுக்கும். ஸோ அதாவது ஆண்களுக்கு தேவையான அந்த ஹார்மோன், அந்த ஸ்டாமினா பவர குடுக்குறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. இது டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோனையும் பூஸ்ட் பண்ணும். அதே மாதிரி பெண்களுக்கும் தேவையான அந்த பவர குடுக்குறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. ஏலக்காய் எடுக்கும்போது பெண்களுடைய அந்த ஹார்மோன் பேலன்ஸ் ஆயிருக்கும். ஏன்னா நெறைய பேருக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆறதுனால நெறைய பிரச்சனைகள் வருது. ஒபேசிட்டி, தைராய்டு, பிசிஓடி இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது. ஏலக்காய பயன்படுத்தும்போது அவங்களுடைய ஹார்மோன் சமநிலையில இருக்க உதவியா இருக்கும்.
இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த ஏலக்காயை சாப்பிட்றதுக்கான சரியான முறையை பார்த்தலாம். ஒரு நாளைக்கு நீங்கள் 2 ஏலக்காய் மட்டும் தாங்க எடுக்கணும். அதுக்கு மேலே எடுக்கவே கூடாது. எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அளவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அளவுக்கு மீறினால் அது அமிர்தமாக இருந்தாலும் நஞ்சாக்கப்படும். ஸோ 2 ஏலக்காய் எடுத்துக்கிறோங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய எடுத்தால் நிறைய நன்மை கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ரொம்பவுமே தவறு. 2 ஏலக்காய் எடுத்துக்கிறோங்க. எப்படி நீங்கள் சாப்பிட்றது உணவு சாப்பிட்ட பிறகு இந்த ஏலக்காயை வாயில் போட்டு நல்லா மென்று சாப்பிடலாம். ஸோ இது ஒரு மெத்தடு. இல்லைன்னா பாலில் நச்சு போட்டு நீங்கள் குடிக்கலாம். டீயில் நச்சு போட்டு குடிக்கலாம். இல்லைன்னா ஜீரகம், சுக்கு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து கஷாயம் வச்சு நீங்கள் குடிக்கலாம். இல்லை ஏலக்காயை வெறுமனமே பவுட்ரு பண்ணி வெந்நீரில் கலந்தும் நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். ஸோ இதுதான் சரியான முறை. இப்படி தான் நீங்கள் குடிக்க. ஏலக்காயை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னா, பித்தப்பையில் கற்கள் இருக்கிறவங்க ஏலக்காயை எடுக்கிறத தவிர்க்கணும். அப்படி நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் உங்களுடைய மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெற்றுட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. அதிகமாக சாப்பிட்டா என்ன ஆகும்னா, வயிற்றுப்போக்கு ஏற்படும், வயிற்றில் எரிச்சல் ஏற்படும், சிலருக்கு வயிற்று வலிலாம் ஏற்படும். அதனால அளவாக எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏலக்காய்ங்கிறது ஒரு சூப்பரான உணவு தாங்க நண்பர்களே. இதை இன்னையிலிருந்து உங்களுடைய உணவில் நீங்கள் எடுத்துக்கிறங்க. நல்ல ஒரு ஆரோக்கியமான நன்மைகளை நீங்கள் பெறுவீங்க. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.